சுவாமி யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்ற அந்த உலக தத்துவத்தை மேலை நாட்டு மக்களுமே வியந்து பார்த்திருந்தாங்க. ஆனா நீங்க ஊர் அப்படிங்கிறதையும் தாண்டி, நாடுங்கிறதையும் தாண்டி, கண்டங்கிறதையும் தாண்டி ஒட்டு மொத்தமா இந்த பூமி ஒன்று, அதுல வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான்னு ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. இது சொல்லும் பொழுது இந்த இறைத்தன்மையையும் இந்த வெப்ப சக்தியையும் உணர்றதுக்கு எங்களுடைய கடவுள் நிலையத்துக்கு வாங்க, இங்க வாங்க, இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யுங்க இப்படிங்கிறத பத்தி மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இப்ப நம்ம விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு கல்வி கூட மாதிரி இது அப்படிதான் நம்ம இதை அமைச்சோம். முதல்ல கடவுள் கோவில்ன்றதுக்கு இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கருத்து தான் இருக்கும். இந்த உலகம் எப்படி வந்துச்சு, இந்த மனிதர்கள் எப்படி வந்தாங்க, எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்ற முறை கருத்து தான் இருக்கு. எனக்கு என்ன சொன்னா, எத்தனை பேர் இதுக்குள்ள வந்தாலும் இந்த சுத்தி கருத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள மனதளவுல மாற்றங்கள் வரும், அந்த ஒற்றைத்துவம் வெளிப்படும், அந்த சிந்தனை மாறும், அதுக்கு அந்த பிரிவினை சக்தியை தடுக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இந்த கடவுள் கோவிலே உருவாக்கணும். அதாவது கடவுளை கற்பிக்கக்கூடிய ஒரு இடமா தான் நாம இந்த கடவுள் கோவிலை உருவாக்கணும். அந்த இதுல இந்த வெறும் சிந்தனைக்காக மட்டும் எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு உருவம் ஏதாவது வைங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படித்தான் கேட்கிறாங்களே தவிர எல்லாம் அந்த வழிபாட்டு சிந்தனையில தான் இருக்கிறாங்க. அவங்க கேட்கறதுக்காக தான் நம்ம இந்த வடிவத்துக்கே காமிக்கிறதுக்காக நம்ம மாறி இருக்கோம். அதே நம்ம இதை புரிஞ்சு இது உண்மையோட இருக்குதுன்றது வெளிப்பட்டு நாம புரிஞ்சுக்கிட்டு தான் அதை வெளிப்படுத்துக்காக இது நம்மளோட இணைச்சிக்கிட்டோம். வெப்பலிங்கத்தை நம்ம இணைச்சதுக்கு காரணமே இதுதான். இப்போ அதே சமயத்துல எல்லாரும் வழிபடுறாங்க, எல்லாரும் வழிபாட்டு முறையில எல்லாரும் ஆன்மீகவாதிகள் எல்லாரும் பார்த்தோம்னு சொன்னா அந்த அந்த வழிபாட்டு முறை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ண இருந்தேன். இப்போ எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விதத்துல நமக்கு ஒரு உருவ வழிபாடு வேணும்னு கொண்டு வந்தீங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா மக்களும் ஒரு வழிபாட்டு முறையும் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க தானே. நம்முடைய வழிமுறை அப்படியா இருக்கு. அதனால நம்ம அதுக்குள்ள நம்ம எந்த தடையும் நம்ம பண்ணல. இப்போ நம்ம இங்க பண்றோம், எல்லாரும் என்ன பூஜை செஞ்சாங்களோ அதை தான் நாம எல்லாரும் பண்றோம். இப்ப நானே நேரடியாக ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேலாம் இல்லை. எல்லா இதிலும் நம்ம சின்ன வயசுல நம்ம அந்த விதத்துல தான் இருந்தோம். நம்ம எப்ப புரிதல் அடைஞ்சோமோ அந்த புரிதலை வெளிப்படுத்துக்காக தான் நம்ம இது பண்றோம். எல்லாத்த விட வழிபாடுன்றது எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு போயிடலாம். எந்த வழிபாடா இருந்தாலும் வழிபாடு தான். ஏன்னா நம்ம பொதுவா நம்ம சொன்னது எண்ணமே இறைமையின் இறையர். நீங்க எந்த விதத்துல எந்த வடிவத்துல நீங்க கடவுளை வழிபட்டாலும் அங்க இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான், அது வெப்ப கடவுள் தான். அந்த வெப்ப கடவுள் தான் அது போய் சேரும். எத்தனை வடிவங்களா இருந்தாலும் வழிபாட்டு முறை எத்தனை இருந்தாலும் யார் யார் எந்தெந்த விதத்துல வழிபட்டாலும் அந்த வழிபாடு போய் சேரக்கூடிய எதுன்னு சொன்னா, சேர்ந்துக்கிட்டு இருக்கிற இடம் எதுன்னு சொன்னா அது வெப்ப கடவுள் தான். அந்த வெப்ப கடவுள் தவிர வேற கடவுள் இங்க இல்லை. வெப்பத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. வெப்பமே எல்லாமே ஒன்றுதான். அந்த தத்துவத்தை மீறின ஒரு தத்துவம் இந்த உலகத்துல இனி வரப்போறது இல்லை. அப்படிங்கிறதால நீங்க எங்க வழிபட்டாலும் எப்படி வழிபட்டாலும் நீங்க வழிபடக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா நீங்க வெப்பத்தை தான். அதை தெரிஞ்சுக்கிறோம், தெரிய வைக்கிறோம். அதுக்குதான் நாம நம்ம விஷயத்த கல்வி கூடமா மாத்திரம்.